ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஊட்டியில இருக்க கெஸ்ட் ஹவுஸுக்கு ட்ரிப் போறாரு. போற வழியிலேயே ஹில்ஸ்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகிற அந்த இடத்துல அவரோட குழந்தை மிஸ் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த படம். அதுலயே தெரிஞ்சு போச்சு இந்த படம் எதை நோக்கி நகர போகுது. அண்ட் டைட்டிலுமே பிளாக்மெயில் வச்சிருக்காங்க. குழந்தையை கடத்தி பிளாக்மெயில் பண்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்க போகுதுன்றத அந்த டைட்டில்லயும் அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயுமே தெரிஞ்சு போச்சு. அந்த பிளாக்மெயில எப்படி சுவாரஸ்யமா காட்டுறாங்கன்றதுதான் இந்த படமே. அண்ட் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போற ரிவ்யூமே இந்த பிளாக்மெயில் படத்தோட ரிவ்யூ தான். நல்லவன் ஏமாச்சான் நம்ம கிட்ட வரப்போறான். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கிற ஜிவி பிரகாஷ் ஒரு இடத்துல வேலை செய்யறாரு. அவர் வேலை செய்யற இடத்துல ஜிவி பிரகாஷ் கிட்ட ஒரு பார்சல் ஒண்ணு கொடுத்து இதை டெலிவரி பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. அவர் டெலிவரி பண்ணாம இவரோட காதலி கர்ப்பமா இருக்கிறதுனால ஸ்கேன் பண்ண ஹாஸ்பிட்டல் போறாங்க. போயிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த பார்சலும் காணும். பார்சலோட சேர்ந்து இவர் எடுத்துன்னு வந்த வண்டியுமே காணும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஓனர் இவரோட காதலியை கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்றது. இதுக்கு நடுவுல அந்த பிசினஸ் மேனோட பொண்ணு காணாம போச்சு இல்லையா, அதை யார் கடத்தினா அதுக்கான பிளாக்மெயில். அந்த பிசினஸ் மேனோட ஒய்ஃப் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காதல் ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல எடுத்துக்கிட்ட வீடியோ போட்டோ எல்லாம் நெட்ல போட்டுருவோன்னு சொல்லி ஒய்ஃப பிளாக்மெயில் பண்றதுன்னு சொல்லி இந்த மாதிரி வெறும் பிளாக்மெயில மட்டுமே மையமா வச்சு இந்த படத்தை கொண்டு போறாங்க. ஃபைனலி அந்த குழந்தை கிடைச்சிச்சா இல்லையா, இவருக்கு இவரோட காதலி கிடைச்சிச்சா இல்லையா, அந்த பார்சல் என்ன ஆச்சு, இதெல்லாம் சுத்தி நகர் தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இதையெல்லாம் கத்து கொடுக்கிற இந்த சமூகம் பழிய மட்டும் இந்த படத்தோட ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக்மெயில் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஜிவி பிரகாஷ், தேஜு அஸ்வினி, ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி, ரமேஷ் திலக், லிங்கான்னு சொல்லி இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்ன்றதுனால நல்லா விறுவிறுன்னு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர போற இந்த ஸ்கிரீன் பிளேவே ஒரு சின்ன பாசிட்டிவ் தான் இந்த படத்துக்கு. இந்த படத்தோட ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நடிச்சிருக்க ஜிவி பிரகாஷும் பிந்து மாதவி, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பரா கேரி பண்ணி நடிச்சிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா பிந்து மாதவி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையுமே அந்த இந்த படத்துல அவங்க வராங்க. அவங்க வர எல்லா சீனுமே அவங்க ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாவே இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது எல்லாமே ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. தென் இந்த படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இன்க்ளூட் ஆகுது. அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண விதமாகட்டும், இந்த பிளாக்மெயில்ன்ற ஒரு கான்செப்டை இது எல்லாரையுமே ஒரே லைனுக்குள்ள கனெக்ட் பண்ணி அது என் பிளாட்ல கொண்டு வந்து ஒரே கதையா முடிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி சுவாரஸ்யமா கொண்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா எல்லாரையும் கனெக்ட் பண்ணி இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்னு வருது. அதுவுமே பார்க்க நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட குறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாக்மெயில்ன்ற கான்செப்டை வச்சு எடுக்கணும்னு நினைச்ச டைரக்டர் அந்த பிளாக்மெயில அந்த பொண்ணை கடத்திக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தவங்க கிட்டே மாறி மாறி போய்கிட்டே இருக்கு. அது எதுவுமே ஒரு மாதிரி எமோஷனலா இல்லாம ரொம்பவே சிம்பிளா கடந்து போற மாதிரி இருக்கு. ரெண்டாவது, தேஜு அஸ்வினை கடத்தி வச்சிருக்கிறதாகட்டும், ஒருத்தவன் சரக்க கடத்தி வச்சிருக்கிறதாகட்டும், இது எந்த சீனுமே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இல்லாம ரொம்பவே சிம்பிளான ஒரு ரைட்டிங்காவே தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்கவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அண்டர் பர்ஃபார்மன்ஸா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பிந்து மாதவி தவிர மீதி யாருக்குமே எமோஷனலா கேரி பண்ண தெரியலையோன்ற மாதிரி இருந்துச்சு இந்த படத்துல. அதுலயும் ஸ்ரீகாந்த்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா ஆக்ட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்ட் ஆன அந்த படம் நமக்கு இதை நோக்கி தான் போகுதுன்னு தெரியும் போது ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருந்த கதை கிளைமேக்ஸ் ரொம்பவே சொதப்பி இருந்தாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கிளைமேக்ஸ்ல அந்த அருணுன்ற கேரக்டர் சாவறதெல்லாம் அதெல்லாம் ஏதோ ஜஸ்டிஃபை பண்ணணும்ன்றதுக்காக வச்ச மாதிரியே ஒரு சீனா தான் இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் சீனு, ப்ரீ கிளைமேக்ஸ் சீனு, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலுமே பட் அது எல்லாமே ஒரு மாதிரி பிரெடிக்டபிளாவே தான் இருக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரு பிலோ ஆவரேஜான செகண்ட் ஹாஃபும் உள்ள இந்த படம் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம். போய் பாருங்க. ஆல்ரெடி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று தட்டிட்டு நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொருளை வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிடலாமா? அவன் ஏதோ பெருசா மறைக்கிறான்.